தோழர்களே, மக்கள் அதிகாரம் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே பிஜேபியை தடை பண்ணணும், அவனை தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தி கைதாகிருக்குன்னா அது சென்னையில் நம்ம தான் இருக்க முடியும். இந்தியாவில் எங்கேயும் அப்படி ஒரு கோரிக்கை வந்த மாதிரி தெரியல. ஏன் பிஜேபியை அங்கீகாரத்தை ரத்து பண்ணி தேர்தல் அவன் நிற்கக்கூடாது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வைத்திருக்கக்கூடிய விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள், இதை எதையும் அவன் மதிக்கிறது இல்லை. அப்போ மதவெறிய அரசியலை பேசக்கூடாது, சாதி வெறி அரசியலை பேசக்கூடாது, மக்கள்கிட்ட வெறுப்பு அரசியலை பேசக்கூடாது, இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி நம்பிக்கிட்டு இருக்கிறது கலவரத்தை தான், பிரச்சனையை தான், வெறுப்பு அரசியலை தான் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை தடை பண்ணணும், நிற்கக்கூடாது அப்படிங்கிற இந்த முழக்கத்தை நம்ம மக்கள் மத்தியில் நாம் கட்டாயம் வைக்க தான் செய்யணும். ஆதரவு இருக்குது, ஆதரவு இல்லைங்கிற பிரச்சனை இல்லைங்க. எது சரியானது, எது தேவையானதுங்கிறது தான் ஒரு புரட்சிகர அமைப்பு முன்வைக்க முடியும். மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறது அது ஏன்னு நம்ம பரிசீலிக்கலாம். அப்போ இந்த நேரத்துக்கு தேர்தல் காலங்களில் இப்படி ஒரு முழக்கத்தை வைத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கைதாகி இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்பு என்கின்ற முறையில் உங்களுக்கு ஆதரவையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் அடிக்கடி போயிட்டு இருக்கிறாரு. ஐசி விற்கிறவங்க மாதிரி திரும்ப 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 வந்துட்டு இருக்கிறாரு. எப்படி தான் அவருக்கு முடியுதோ தெரியல. ஏர்போர்ட்டில் போனால் கூட உட்காரணும்ல. கோயம்புத்தூர், பல்லடம், மதுரை, கன்னியாகுமரி, சென்னை, இப்போ மறுபடியும் வராரு. அப்போ ஏன் அடிக்கடி வராரு அப்படின்னா, எலி ஏன் அம்மனமாக ஓடுதுன்னு தெரியல. அடிக்கடி ஏன் வந்தாருன்னா, முதல்ல தான் தமிழ்நாட்டில் தேர்தல். இப்போ தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா, ஜனநாயகம் என்பதெல்லாம் சுருக்கி போயிடுச்சு. மக்கள் பங்கேற்பு என்பதே இல்லாமல் இது முழுக்க முழுக்க ஒரு திருவிழா போல விற்பனையாளர்கள் அவங்களுக்கு அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு ப்ராசஸ், ஒரு மெத்தட், ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அப்படி தான் பார்க்குறாங்க. 17 நாள் தான், 20ஆம் தேதி வாக்குப்பதிவு, 30ஆம் தேதி யார் வேட்பாளர்கள் இறுதி செய்கிறாங்க, 19ஆம் தேதி தேர்தல், 17ஆம் தேதி 17 நாள் 18 நாள் தான் இதுக்கான பிரச்சார நேரம் இருக்குது. ஒரு பாராளுமன்ற தொகுதி கிட்டத்தட்ட ஒரு 5-6 எம்எல்ஏ தொகுதிகளை உள்ளடக்கியது. அப்போ பாராளுமன்ற தொகுதி முழுவதும் போய் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வது, அது மக்களை அதில் ஈடுபடுத்துறது, அப்படி எதுவும் இல்லாமல் இப்போ டிவியிலே சீரியலில் பார்க்கும்போது இடையில விளம்பரம் போட்டு இப்படி தான் தேர்தல் நடக்க போகுது. ஏன்னா டிவி விட்டு யாரும் போகிறது, எல்லாம் சீரியலில் கட்டாயம் பார்த்துருப்பான். அப்போ இடையில மோடி பிரச்சாரம், ஸ்டாலின் பிரச்சாரம், திருமாவளவன் பிரச்சாரம், எடப்பாடி பிரச்சாரம், இப்படி டிவிக்குள்ளாரியே இந்த தேர்தல் முடிய போகுது. இன்னொன்று சோசியல் மீடியாவில் முடிய போகுது. மக்கள் பங்கேற்பு, நான் ஏன் இதை ஆதரிக்கணும், ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிற விவாதங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப குறுக்கி கொண்டு போகிறாங்க. இன்னொன்று, இது மொத்தத்தில் ஜனநாயக வெளி. இப்போ தேர்தல் கமிஷன் உத்தரவு தேதி அறிவிச்சுட்டாங்க, அதனால உங்களுக்கு பேசுறதுக்குலாம் அனுமதிக்க முடியாது, உடனே ஏறுங்க, அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இது வழமையான ஒன்றாக மாறப்போகுது. இனிமேல் எந்த இடத்துலையும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும்னா இனிமேல் அதற்கான உரிமையே கொடுக்க மாட்டாங்க. போராட்டம் செய்தாதான், ஆர்ப்பாட்டம் செய்தாதான், பொதுக்கூட்டம் நடத்தினாதான் மக்கள் மத்தியில் போய் பேச முடியும். சோசியல் மீடியாவில் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் அது தீர்வுக்கானது இல்லை, அது ஒரு பிரச்சாரத்துக்கான கருவி. ஆனால் அமைப்பாக இணைவதற்கு, ஒன்றிணைவதற்கு, அப்படி ஒரு அமைப்பாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வடிவம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இதை மொத்தமாக ஒழிச்சு கட்டணுங்கிறது தான். அப்போ இதை யார் பேசுகிறா? ஆர்ப்பாட்டம் நடத்தணும், பொதுக்கூட்டம் போராடுங்க, மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் தான் அதை செய்கிறாங்க. வெறும் கட்சிகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதை ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பிஜேபியினுடைய ஒரு விஷயமா இருக்குது. அதனால மக்கள் மத்தியில் போய் அவன் மோடி கேரண்டி கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, விளக்கமாறு கொடுக்குறாரு, அது இதெல்லாம் இல்லை. மோடி இருக்கிற 10 ஆண்டுகளில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, இனி தொடர்ந்தா என்ன ஆகும், இதுதான் ஆபத்து, எச்சரிக்கை, அதை விட்டுறக்கூடாது. தமிழ்நாடு திமுகவுக்கு எதிராக மோடி பேசுறாரு, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக திமுக இருப்பதாக மோடி பேசுறாரு. இதெல்லாம் திமுக தமிழகத்துக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, தமிழக மக்களுக்கு எதிராக மோடி பேசுறாரு, பிஜேபி பேசுறாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக திமுக இருக்கா? திருக்குறளையும் பாட புத்தகத்தையும் திருவள்ளுவர் சிலையும் பிஜேபி வச்சான், மோடி வச்சார்.
அப்ப எப்படி வந்து பொய் பிரச்சாரம் பண்றாங்க, எப்படி மக்களை வந்து முட்டாளா நினைக்கிறாங்க. ஒரு மோடி பேசுற கோயிலை தான் இடிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு, கோயிலை இடிக்கணும்னு யாரோ சொன்னாங்களா? புரட்சிகர அமைப்போ திராவிட கழகமோ அவங்க தான் அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி திராவிட கழகமும் இடதுசாரி அமைப்புகளும் இவங்க தான் போராட்டம் பண்ணி இப்போ கருவறை நுழைவு போராட்டம் நடத்துறது, தமிழ்ல பாடுறதுக்கு போராட்டம் நடத்துறது பிஜேபி நடத்தினானா ஆர்எஸ்எஸ் நடத்தினானா? எல்லா மக்களும் வாங்க கோயிலுக்குள்ளார சாமி கும்பிடுங்கன்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டு போனானா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாரும் வாங்க அர்ச்சகர் ஆகலான்னு கூட்டு போனானா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் வாங்க தமிழ்ல சிற்றம்பலம் மேல பாடலான்னு அவங்க கூட்டு போனானா? மக்கள் நாம தான் கூட்டிட்டு போனான். ஆனா அவன் என்ன பண்றான்? கோயிலை இடிக்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, நீங்களாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள், எப்படி பொய் பித்தலாட்டம் பேசுறாங்க. இன்றைக்கு இது வந்து அண்ணாமலை பேசினா மதிக்க மாட்டாங்க, ராஜா பேசினா மதிக்க மாட்டாங்கன்னு இப்ப நீதிபதிகள் தீர்ப்புல பேசுறாங்க. கொடிமரத்தை தாண்டி போகக்கூடாது நீதிபதி பேசுறாரு. அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நீதிபதி பேசுறாரு. இதெல்லாம் நீதிபதி சட்டம் எந்த சட்டத்தில் இருக்கு? அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு அது வயசு கூட, அப்போ பண்ணலாமா நம்ம எவனோ ரூசு போய் கேஸ் போட்டுருக்கோம், அது இந்த ஜட்ஜி சொல்றாரு சச்சின் டெண்டுல்கரோட அவர் கொண்டாட்டிய வயசு கூட அப்படின்னு அதுக்கு ஒரு நியாயம் சொல்லி தீர்ப்பு எழுதுறாங்க. அப்ப சனாதனம் வந்து எல்லாம் நியாயமா இருக்குது, ஜாதியை 100 வருஷத்துக்குள்ளதான் இருக்குன்னு நீதிபதி தீர்ப்பு எழுதுறாரு. அப்ப தமிழ்நாடு அப்படின்றதுல வந்து தமிழகத்துல பெரியார் என்ன சொன்னார்? பெரியாரு பகுத்தறிவு சுயமரியாதை வேணும்னாரு. பகுத்தறிவா யோசனை பண்ணு, உன் அறிவை கொண்டு யோசனை பண்ணு. புராணம் சொல்லுது, வெங்காயம் சொல்லுது, கடவுள் சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான், நம்பாத, இதெல்லாம் சொன்னாரு. அப்படி கேட்டதுனாலதான், அப்படி கேட்டவர்கள் அதிகார வர்க்கத்திலும் ஆட்சி அரசாங்கத்திலும் இருந்ததால் தான் இன்றைக்கு சாதாரண நபர்கள் கூட படித்திருக்கிறார்கள், சாதாரண நபர்கள் கூட மாற்று கருத்தை பேசுகிறார்கள். ஆனால் நீங்க வடக்க இதெல்லாம் இருக்கா முடியுமா? அப்ப தமிழகத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் பிஜேபி செயல்படுகிறது, தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. எல்லாரும் படிச்சிடக்கூடாது, எல்லாரும் சமமா இருக்கக்கூடாது, ஆண் பெண் சமம் கூடாது, பணக்காரன் தான் வாழணும், அம்பானி அதானி தான் வாழணும், எல்லா மக்களுக்குமான உரிமை கூடாது, ஜனநாயகம் அதெல்லாம் பேசாத, நான் கோயில் கட்டுறேன் உண்டை கட்டி போடுறேன், நீ ஆண்டியா விலங்குகளை போய் கீழே நின்று சாப்பிடு, இழப்பிற்கு செய்ய, நான் சொல்றதை கேளு அப்படின்னு. அப்புறம் ஏதாவது நோய் நொடி வந்துச்சுன்னா ஒரு 1 லட்சம் பேர் 2 பேரும் செத்துப்போம். பிஜேபி ஊழல் கட்சி இருக்கு, ஊழல் பண்றதுக்காகவே சட்டம் போட்டு ஊழல் பண்ண பிஜேபி. தேர்தல் பத்திரத்தில் இன்னைக்கு நிறுவனமாயிருக்குல்ல, சட்டம் போட்டு ஊழல் செஞ்சான். சரி, ஜனநாயகத்தை நீ பேசுறவனா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அதிகாரம் இருக்கா, இல்ல நியமனம் பண்ற கவர்னருக்கு அதிகாரம் இருக்கான்னு பிரச்சனை வருது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, கவர்னருக்கு கிடையாது. ஏன்னா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான வழக்கு போட்டதுல தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே சட்டம் போட்டு கவர்னருக்கு தான் அதிகாரம் என மோடி அரசாங்கம் அமல்படுத்துறாங்க. தேர்தல் ஆணையம் என்பது ஜனநாயகத்தை வழிமொழியக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தன்னிச்சையான சுதந்திரமான அமைப்பாக இருப்பதுதான் ஜனநாயகத்துக்கு சிறந்தது, முக்கியமானது என 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அரசியல் சாசன அமர்வு, தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி 3 பேரும் அடங்கிய குழுதான் தேர்தல் ஆணையரையும் தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கியது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் பிரதமர் மோடி என்ன செய்தார்? அந்த தீர்ப்புக்கு எதிராக பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றி பிரதமரே எல்லாரையும் செய்து கொள்ளலாம் என இன்றைக்கு 2 தேர்தல் ஆணையரை நியமித்து விட்டார். அப்ப இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னா கூட எஸ்பிஐ தன்னை பத்திர ஊழல் விவரங்கள் முடியா அப்படின்னா எவ்வளவு ஏமாத்துறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து திருட்டு போயில அடிச்சா மந்தானி மாத்தி மாத்தி பேசுவான் பாருங்க. இப்போ எஸ்ஐயோ ஏட்டோ போட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, திருட்டு போயில அவன் அங்க வச்சம்பா இங்க வச்சம்பா அதும்பா இதும்பா என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லுவான். ஆனால் ஒரு பொதுத்துறை பாரத ஸ்டேட் வங்கி, அது சேர்மன், கோடிக்கணக்கான மக்கள் அந்த வங்கியில பணம் போட்டு இருக்கிறார்கள். அவன் வந்து எவ்வளவு பித்தலாட்டம் பண்றான், எவ்வளவு மோசடி பண்றான், எவ்வளவு ஏமாற்றம் பண்றான். இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நீ நேர்மையா நடந்துக்கல, நீ எல்லாத்தையும் கேட்ட விவரங்கள்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லி 21ஆம் தேதி நீ அபிடவிட் போட்டாகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அதிருப்தி தெரிவிச்சிருக்கு. நீ நேர்மையா நடந்துக்கலன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இது நமக்கு தெரியும், நாம பேசுறோம். ஆனால் உச்ச
உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பளித்தும் அந்த தீர்ப்பை அமல்படுத்த மறுக்கின்ற ஒரு பாரத ஸ்டேட் வங்கி இப்படி பித்தலாட்டம் செய்கிறது என்பதை அவர்கள் வாயிலாக அம்பலப்பட்டு போறதை மக்கள்கிட்ட எளிதாக கடத்தி செல்ல முடியும். நாம சொல்லிட்டு தான் இருக்கோம். புரட்சிகர அமைப்புகளோ, ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களோ, அறிவுத்துறையினரோ, எழுத்தாளர்களோ இதனுடைய பித்தலாட்டம் நடந்திருக்கு என நீண்ட வருடங்களாக பேசிக் கொண்டிருந்ததால் தான், அவர்கள் அதற்கு எதிராக வழக்கு தொடுத்ததால் தான், அதற்கு எதிராக ஆதாரங்களை திரட்டியதால் தான் இன்றைக்கு தீர்ப்பாக வந்திருக்கிறது. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கலாம். இதை ஏற்கனவே பல பேர் எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் பிஜேபி சட்டத்தை மதிக்கிற கட்சி அல்ல, பிஜேபி தீர்ப்புகளை மதிக்கிற கட்சி அல்ல, பிஜேபி ஊழலை செய்யாத கட்சி அல்ல, ஊழலை செய்யக்கூடிய கட்சி. பிஜேபி மக்களை சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய கட்சி அல்ல. மக்களிடையே மோதலை உண்டு பண்ணி சாதிகளை, வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை வைத்து மக்களிடையே மோதவிட்டு அவர்களை ஒன்றுபட விடாமல் வர்க்கமாக, விவசாயியாக, தொழிலாளியாக, மாணவர்களாக, வணிகர்களாக அவர்களை ஒன்றிணைந்து விடக்கூடாது என்பதற்காக பிளவுபடுத்தி, நீ செட்டியாரு, நீ முதலியாரு, நீ தேவரு, நீ வன்னியர், நீ தலித் என சாதியாக சிந்திக்க சொல்லுகிறது, சாதியாக மோத சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்துக்கள் என்ற குடையிலே நின்று கொண்டு அவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று வரும்பொழுது அதை பற்றி பேசாமல் உயர் ஜாதி இந்துக்களுக்கு பக்கம், பாப்பாவும் பக்கம், மேல அந்த பக்கம் நிற்கிறான். மக்கள் மத்தியில நாம் இதெல்லாம் சொல்லணும். இடஒதுக்கீடு என்னும் போது அவன் யார் பக்கம் நிற்கிறான்? அர்ச்சகர் என்னும் போது யார் பக்கம் நிற்கிறான்? சிறு வணிகர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்வதற்கு சில லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி இருந்தால் போதும் என சொல்கிறார்கள். சிறு வணிகர்களுடைய கடனையும் விவசாயிகளுடைய கடனையும் தள்ளுபடி செய்வது. ஆனால் நீ அம்பானிக்கு, அதானிக்கு, மல்லையாவுக்கு, நீரவ் மோடிக்கும் நீ தள்ளுபடி செய்த கடன்கள் இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் கோடி? அவர்களுக்கு வரி தள்ளுபடி செய்தது எத்தனை லட்சம் கோடி? அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் சாமானிய மக்களிடம் விலைவாசி உயர்வை உயர்த்தி எழுதுகின்ற பென்சிலுக்கும், பேனாவுக்கும், அரிசிக்கும், பருப்புக்கும், பெட்ரோலுக்கும், கேஸுக்கும் நீ விதித்த வரி மூலம் பெறப்பட்ட பல ஆயிரக்கணக்கான, பல லட்சம் கோடி வருமானத்தை நீ யாருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிற? இந்த பக்கம் சாதாரண மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட வரி தொகைகளை நீ இந்த பக்கம் யாரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாய்? அம்பானி கொடுத்திருக்க, அதானி கொடுத்திருக்கிற. இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் நிர்மலா சீதாராமனோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையோ அவர்கள் பேசுவது முழுக்க முழுக்க பொய், பித்தலாட்டம், அவதூறு, ஆதிக்க திமிரான பேச்சு தான். அப்ப மக்கள் இதையெல்லாம் சேர்த்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே வழக்கப்படுத்தப்படவில்லை. துண்டு துண்டாக அவர்கள் பார்வையாளர்களாக சினிமாவிலே, சரி இந்த பக்கம் நம்பியார், இந்த பக்கம் எம்ஜிஆர், கமலஹாசன், இந்த பக்கம் வில்லன், அந்த பக்கம் நகைச்சுவை, இப்படி தமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி போல சினிமாவில் பார்க்கிறோம். என்ன சினிமாவில் பார்க்கிறோம்? தனக்கு சம்பந்தத்தோட பார்ப்பானா? அந்த உணர்ச்சி தனக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த ஒரு அழுகிற ஒரு காட்சி வரும்பொழுது நம்மளுடைய கண்ணீர் நம் கண்களில் வரலாம். ஒரு அவலம் சினிமாவில் காட்டும் பொழுது நமக்கு கண்ணீர் வரலாம். அங்கு ஒரு சூழல் வரும் பொழுது நமக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு வரலாம். ஆனால் அது பார்வையாளராகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த அரசியல் நடவடிக்கைகள் அனைத்தும் நாம் பார்வையாளராக நிறுத்தப்படுகிறோம். ஆனால் உண்மையான பாதிப்பு அங்க சினிமாவில் சுடக்கூடிய துப்பாக்கி டம்மி துப்பாக்கி. ஆனால் பார்வையாளர்களாகிய நம் மீது அது உண்மையான தோட்டாக்களாக பாதிக்கப்படுகிறது, சுடப்படுகிறோம் என்பதை மக்கள்கிட்ட நாம சொல்லணும். அப்ப இந்த பக்கம் சீமா பேசுறாங்க, கை தட்டுறாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை பேசுறாங்க, கை தட்டு. இந்த பக்கம் எடப்பாடி பேசுறாங்க. என்ன வேணாலும் செய்யல. பாமக இன்னைய வரைக்கும் தேமுதிக, பாமக அதிமுகவா பாஜகவான்னு தெரியல. என்னது? என்ன டீலிங்? இப்ப மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரனை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஒரு கட்சி தலைவர், நான் ராத்திரி 2 மணிக்கு என் பொண்டாட்டி எழுப்பி கேட்டா நீ போன்னா நான் போயிட்டான்றான். என்ன? அப்ப மக்களை பற்றி என்ன நினைக்கிறான்? ஜனநாயகத்தை பற்றி என்ன நினைக்கிறான்? கட்சியை பற்றி என்ன நினைக்கிறான்? அப்ப ஒரு விபச்சார தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நாணயம் கூட இவங்கள்ட்ட இல்லையே. ஒரு வைத்து பொழப்பதாக விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அவளை பெண்ணிடம் இருக்கக்கூடிய, அதை கேவலமா பேசுறோம், சமூகத்தில் கேவலமா பேசுறோம். அவங்கள்ட்ட அந்த அது உதாரணம் சரியா தவறா தெரியல. அந்த இது கூட இதுக்கு ஒரு மக்களுக்காக பேசுகிறோம், இந்த நாட்டுக்காக பேசுகிறோம் என்ற பொறுப்புணர்வு இல்லாமல், கூச்ச நாச்சம் இல்லாமல் பகிரங்கமாக பேசுகிறார்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு பாரத் மாதா கி ஜெய் மைக்ல பேசுறாங்க. அப்ப பாரத் மாதா கி ஜெய்னா என்ன அர்த்தம்? அப்ப
தமிழகத்துல அவர்கள் வந்து விளையாட்டு கிடையாது. அதிமுக ஒழிச்சிட்டு திமுக பாஜக என்ற நிலையை தமிழகத்தில் மாற்றி அமைக்க மொத்த பேர் வேலை செய்யறாங்க. அவங்க தமிழகத்தில் ஜெயிக்க மாட்டான்னு பிஜேபிக்கு தெரியும். ஆனால் திமுக அதிமுக கூட்டணி என்பதுதான் 50-60 ஆண்டு கால தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு. அதை வந்து திமுக பிஜேபி என மாற்றி அமைப்பதற்கு ஈடியை வைத்துக் கொண்டு, போலீஸை வைத்துக் கொண்டு, சாதி கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் மூர்க்கமாக வேலை செய்கிறார்கள். கீழே RSS வழியாக வேலை செய்கிறார்கள், மேல அரசியல் வழியாக வேலை செய்கிறார்கள், பணம் கொடுக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். டிடிவி இந்த பக்கம், OPS இந்த பக்கம், GK வாசன் இந்த பக்கம், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இப்ப ஏடிஎம்கே போயிருக்காரு. இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து இவங்கெல்லாம் ஒத்த ஆளு தான், யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த 10 நாளா பாருங்க, பத்திரிகைகள் தமிழ் இந்துல, உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்துடைய செயல்பாடுகளை தமிழ் இந்துல எழுதுகிறார்கள். என்ன அவசியம் இருக்கு? நீங்க தமிழ் இந்து தினமணி, தினமலர் பத்திரிகைலாம் பாருங்க. GK வாசன் உயர்மட்ட குழுவை கூட்டினார், அதற்காக தேர்தல் குழுவை பேச்சுவார்த்தை நியமித்தார். எங்க ஏர்போர்ட்ல ஏறினாலும் இறங்கினாலும் அந்த ஆள் ஒரு சின்ன சுட்கேஸோட ஒரே ஆள் தான் ஏறிருக்கான், இறங்கியிருக்கான். பிடிக்கிட்டு ஓட்டினா கூட அவன் துரத்தி பிடிக்க முடியாது. அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா GK வாசன் இந்த 15 நாளா பாத்தீங்கன்னா அவர் உயர்மட்ட குழுவை கேட்கிறாரு, செயற்குழுவை கேட்கிறாரு, கூட்டணி ஆட்ட வைக்க போறாரு, டிஸ்கஸ் பண்றாரு. அந்த ஆள் ராஜ்யசபா ஏடிஎம்கே போனா ஃபுல்லா பிஜேபி போயிட்டாரு. ஆனா எப்படி கட்டமைக்கிறார்கள் மக்கள் மத்தியில, பொய் பித்தலாட்டம். அப்ப மக்கள்கிட்ட வந்து நாம வந்து உங்களை எவ்வளவு மடைகளா நினைக்கிறான், உங்களை எவ்வளவு முட்டாளா நினைக்கிறான், உங்களை எவ்வளவு கேவலமா நினைக்கிறான். ஆனால் நீங்க இன்றைக்கு அவன் போய் பார்லிமெண்ட்ல உனக்கு எதிராக சட்டம் போடணும் நீ நினைக்கிற, யாருக்கோ ஓட்டு போடுறான் ஓடுறான், எவனோ வர்றான் எவனோ போடுறான், இவன் வந்தா என்ன நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற. ஆனா இதுக்கு முன்னாடி நிலைமை வேற. ஆனா இப்ப இவன் வந்தான்னா நீ செத்த. இவன் வந்தான்னா இப்ப 400 ரூபாய் கேஸ் விலை 1000 ரூபாய், நீ என்ன கிழிச்சிட்ட? 50 ரூபாய் வித்த பெட்ரோல் 100 ரூபாய் வித்தான, நீ என்ன கிழிச்சிட்ட? இன்னைக்கு மின்சாரத்தை தனியாருக்கு கொடுத்துட்டான், வேளாண் சட்டங்களை கொண்டு வர போறாங்கிறான், CAA கொண்டு வந்துட்டான். அப்ப நீ வந்து உனக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய, நீ ஜெயிலுக்கு போக மாட்ட, போராட்டம் பண்ண மாட்ட, ஆர்ப்பாட்டத்துக்கு வர மாட்ட, பொதுக்கூட்டத்துக்கு வர மாட்ட, எனக்கு என்ன காசு கொடுப்ப என்ன காசு கொடுப்பேன்னு கேட்டுட்டே இருக்க. ஓட்டு போடுறதுல நீ என்ன நஷ்டமாயிட போற? நீ என்ன இழக்க போறியா? திமுக ஓட்டு போடு, பிஜேபி தோக்கடி. நீ செய்யக்கூடிய வேலையை நான் செய்ய சொல்றோம். நீ செய்ய வேண்டிய உன்னால முடிஞ்சதை நான் சொல்றேன். இதையே நீ செய்யலனா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. மக்களை இடித்துரைக்கணும், கெஞ்சக்கூடாது. நீ நல்லது கெட்டதுக்கு மக்கள் அதிகாரம்னா யாரும் தெரியும், உனக்கு பூஜா தோமனா யாரும் தெரியும், பூமாயம்னா யாரும் தெரியும், இந்த கலெக்டரால ஒரு வெங்காயம் கழிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், இந்த SP உனக்கு என்னைக்கும் உரிமையை தரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இவர்களிடம் பேசக்கூடிய போராடக்கூடிய உரிமைகளையும் பறித்து இன்றைக்கு மணிப்பூரில் லட்சக்கணக்கான மக்களை அகதிகள் முகாமில் வைத்திருக்கிறார்கள். கலவரம் நடத்தி வீடெல்லாம் கொளுத்தி பறிமுதல் செய்து மக்களை கொண்டு போய் கேம்ப்ல போட்டான். 2 பெண்களை நிர்வாணமா பாலியல் வல்லுறவு செய்து எழுதிட்டு போறாங்க. அந்த மணிப்பூர் முதலமைச்சர் நான் மன்னிப்பு கேட்கல. அந்த மணிப்பூருக்கு பிஜேபியினுடைய அமித்ஷா மோடி வருந்துல அதுக்காக மன்னிப்பு கேட்கல. இதுதான் அவர்களுடைய சித்தாந்தம், இதுதான் அவர்களுடைய அரசியல். இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இன்றைக்கு அயோத்தி ராமர் கோயிலை கொண்டு வந்து இந்தியா முழுமைக்கும் அவன் கடவுள் தேசிய கடவுளாக பார்க்கிறான். தேசிய மொழி, தேசிய பறவை, தேசிய மலர், அது போல தேசிய கடவுள், அது போல தேசிய உணவு, இப்படி எல்லாத்தையும். அப்ப இதெல்லாம் என்ன? அப்புறம் தேசிய தலைவர், இதெல்லாம் எங்க கொண்டு போறான்? ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே ஆட்சி, ஒரே கட்சி, இப்படி போச்சுன்னா எங்க போயிடும்? ஒரே தலைவர், அடுத்து அங்கதான் போய் நிற்கும் இல்ல, அதுதான் அவங்களுடைய ரூட்டு. அப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கும், மக்களிடையே எவ்வளவு மோதலை உருவாக்கும், நன்றாக யோசித்து பாருங்கள். இப்ப இதெல்லாம் மாநில உரிமையை பேசினா பிரிவினைவாதிக்கிறான். நாங்க கொடுக்கக்கூடிய வரி பணத்தை எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய அப்படின்னு கேட்டோம்னா நீ பிரிவினைவாதி பேசுறான். நீ சமஸ்கிருதத்துக்கு 650 கோடி ரூபாய் ஒதுக்குற, அது பேசுறது அதிகாரப்பூர்வമായ 15,000 பேர் கிடையாது இந்தியாவில். ஆனால் தமிழை உலகம் முழுவதும் பேசுகிறார்கள். ஆனால் தமிழை 8 கோடி மக்கள் பேசுகிறார்கள். ஒரு மாநிலத்தின் மொழி, அதுக்கு 19 கோடி ஒதுக்குற. ஆனால் தமிழக பக்கம் காசியில போய் திருக்குறளை பேசுறா, கன்னியாகுமரியில வந்து திருக்குறளை பேசுற, லூசு தனமா பேசிட்டு காசை குடியாருன்னா காசை கொடுக்க மாட்டாங்க. அப்ப மாநில உரிமையை கேட்டால் பிரிவினைவாதி என்கிறார்.
இன்றைக்கு ஆளுநர் வந்து பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்ய முடியாது, ஏன்னா உங்களை நிரபராதின்னு சொல்லலை அப்படின்னு. ஜெயலலிதா வந்து கன்வென்ஷன் ஆன பிறகு முதலமைச்சர் மீண்டும் பதவி ஏற்கலையா? அப்ப பாரபட்சமாக செயல்படுகிறார்கள். இந்த ஆளுநர் பொன்முடிக்கு சார்பா பேசுறோம்ன்றதுல ஆளுநருக்கு எதிராக பேசுகிறோம், ஒன்றிய அரசுடைய அதிகார திமிருக்கு எதிராக பேசுகிறோம், அதிகார குவிப்புக்கு எதிராக பேசுகிறோம். மக்கள்கிட்ட இந்த அரசியல் நம்ம புரிய வைக்கணும். பொன்முடி அமைச்சர் ஆவது ஆவாது அதை பத்தி இங்க பிரச்சனை இல்லை. ஆனால் ஆளுநர் எதை வைத்து பேசுகிறார்? ஆளுநர் என்ற பதவியில இருந்து கொண்டுதான் வள்ளலாருக்கு எதிராக பேசுகிறார், கால்டுவெல்லுக்கு எதிராக பேசுகிறார், திருவள்ளூருக்கு எதிராக பேசுகிறார். தனிப்பட்ட ஆளா பேசுறா, அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு? மக்கள் மத்தியில நாம இப்படி செக்ஷனா புரிந்து கொள்ளுகின்ற மாதிரி நாம சொன்னோம்னா மக்களுக்கு அப்பதான் அந்த அரசியல் புரியும். இந்த நேரத்தில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உனக்கு திருவோடு தான் கிடைக்கும். 4 வருஷம் கழிச்சு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு 4000 கிடைக்கும், 3000 கிடைக்கும். என் சாதிக்காரன் உன் சாதிக்காரன் போனீங்கன்னா நாளைக்கு உன் தலைமுறை அடிமையா வாழப்போகுது. நம்ம நாட்டினுடைய மொத்த வளங்களும் அம்பானிக்கும் அதானிக்கும் மல்லையாவுக்கும் வங்கி மூலதனமாகவும் நிதி மூலதனமாகவும் இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களும் இந்தியாவினுடைய இயற்கை வளங்களும் அவனுக்கு கொள்ளை போக போகிறது. என்ன செய்ய போற? அப்ப மக்கள்கிட்ட இன்றைக்கு நாங்க எச்சரிக்கிறோம், நாங்க வந்து சொல்றோம், காது கொடுத்து கொஞ்சம் கேளு. இந்த எலெக்ஷன்ல விடாத. திமுக ஜெயிக்க போதில்ல, பிஜேபி டெபாசிட் இழக்கணும். அவ வந்து மக்கள் மத்தியில நான் இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. சீமான் சொல்றாங்க நான் 7% வாங்கிட்டேன், 6% வாங்கிட்டேன்னு. அது ஏதோ போட்டான், பொழுதுபோக்கு அவன் கூட போய் போட்டான். ஆனா அது இங்க முக்கியம் இல்லை. ஆனால் மக்கள் செல்வாக்கு நாங்கள் 7%, 20%. இன்னைக்கு பத்திரிகையாளர் கூட பிஜேபிக்கு 20% வாக்கு வங்கி இருக்குன்றாங்க. அப்ப நாம வந்து மக்கள் மத்தியில பிஜேபிக்கு தமிழகத்துல இடம் கிடையாது, பிஜேபி ஆதரிக்கிறவங்க அந்த தமிழகத்துல புறக்கணிக்கப்படுவார்கள், அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதை தமிழக மக்களுக்கு நம்ம சொல்லணும். இந்த கடமையை உணர்த்தணும். திமுகவை ஜெயிக்க வைக்கிறது என்பது மட்டுமல்ல, பிஜேபிய டெபாசிட் இலக்க வச்சு பிஜேபி இன்னைக்கு ஜெயிச்சதுன்னா அவன் 10%, 20% வாக்கு வாங்கினா பல பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவான். இங்க இருந்து போற முறை அங்க போயிடுவான். அவன் கான்ட்ராக்ட் கிடைக்கும், பதவி கிடைக்கும், கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், கவர்மெண்ட் பிள்ளைக்கு கவர்மெண்ட் டாக்டர் கிடைக்கும், கவர்மெண்ட் வக்கீல் போடுவான், சாதியா வந்து மேல போவான். அப்ப பிஜேபியை விரட்டணும், டெபாசிட்டை இழக்க வைக்கணும். இந்த எச்சரிக்கையை மக்கள்கிட்ட சொல்லணும். இப்ப இருக்கிற கேண்டிடேட்டை விட இப்ப நமக்கு தான் பெரிய பிரச்சனை. கேண்டிடேட் வந்து கட்சி நிறுத்துது, அவங்க போவான், காசு கொடுத்தாதான் அவன் காரில் ஏறுவான், பிரியாணி வாங்கி கொடுக்கணும், சரக்கு வாங்கி, அது அவங்க பிரச்சனை. அது ஆனால் மக்களை பாசிசத்துக்கு எதிராக, மக்களை பிஜேபிக்கு எதிராக, மக்களை சுயமரியாதை பகுத்தறிவு மக்களாக நீடிக்க செய்வதற்காக நாம இந்த தேர்தலில் அவர்களை விட நாம 24 மணி நேரமும் பம்பரமா சுழண்டு பிரச்சாரம் பண்ணாதான் மக்களை தட்டி எழுப்ப முடியும். சாதியா கிடக்கிற பிரிஞ்சு கிடக்கிறாங்க. மக்களுடைய எந்த போராட்டம் தமிழ் மக்கள் கேட்கிறாங்க, ஆனா அவங்க பங்கேற்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் சொல்றதை கேட்கிறாங்க, அவங்க பங்கேற்க வைக்கணும். அப்ப நாம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தோம்னா கட்டாயம் நம்முடைய குரலுக்கு மக்கள் செவி சாய்ப்பார்கள். அதுல 100% நீங்க நம்பலாம். புரட்சிகர அமைப்புகள் நாம மக்கள் மத்தியில போய் சொன்னோம்னா யாருக்காக சொல்றான்? அவனுக்காக சொல்லலையே, நமக்காண்டிதான சொல்றான். இவனுக்காக சொல்லலையே, இவனுக்கு 10 ரூபா கிடைக்கும், அல்ல இவன் கவுன்சிலரா நிக்க போறான், இல்ல இவனுக்கு பதவி, அதுக்காக சொல்லலையே, நம்ம நலனுக்காக தான் இவ்வளவு அக்கறையா பேசலாம் அப்படிங்கிற மக்கள் புரிந்து கொள்வார்கள். எளிய மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த பிரஷரை வந்து அடிச்சு கொடுத்துருக்கிறோம். ஒரே நாள் பஸ்ல சாயந்தரம் டவுன் பஸ் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான் டவுன் பஸ்க்கு போகுது. அப்போ ஒரே நாள் எல்லா டவுன் பஸ்லையும் ஏறி எல்லா மக்கள்கிட்டையும் கொடுத்தீங்கன்னா ஒரே நாள் 1 லட்சம் பிரஷர் ஒரே நாளே கொடுத்து முடிச்சிடணும். அந்த 1 லட்சம் பேர் கொடுத்தோம்னா கட்டாயம் ஒரு 40-50 பேர் பார்த்தாங்கன்னா இன்னும் ஏதோ ஆபத்துன்னு போட்டிருக்காங்க, ஓட்டு போடாதுன்னு போட்டிருக்காங்க, என்னன்னு பார்ப்பாங்க. அப்போ அடுத்த நாள் போஸ்டர், அப்போ அடுத்த நாள் திருமணி பிரச்சாரம், அப்போ அடுத்த நாள் நம்ம வேலை எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போறோம்னா நம்ம கேட்பாங்க. அப்போ நம்ம மேலேயும் அவங்களை பேச வைக்கலாம், நீங்க பேசுங்க. அப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியாக பேசினால், தொடர்ச்சியாக மக்களிடையே நாம் வந்து இதை கொண்டு போனோம்னா கண்டிப்பா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வார்டுலையும் பிஜேபிக்கு போற ஓட்டை நம்ம தடுத்துடலாம், எடப்பாடிக்கு போற ஓட்டை நம்ம தடுத்துடலாம். எடப்பாடி ஓட்டு வந்து கட்சி
போடுவாங்க, பப்ளிக் போட போறது இல்லை. ஆனால் அந்த செல்வாக்கு என்பதை நாம வந்து பிஜேபிக்கு வாங்கக்கூடிய இதை வந்து கட்டாயம் தடுத்து நிறுத்தியா அந்த எச்சரிக்கை உணர்வோடு தோழர்கள் வந்து இதை புரிந்து கொள்ளணும். இந்த மறியல் போராட்டம் என்பது கட்டாயம் அதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. தேசிய ஊடகங்கள் இதை புறக்கணித்திருக்கலாம், ஆனால் நாம் இதனுடைய போராட்டங்கள் அனைத்தையும் சமூக வலைதளங்கள்ல நாம கொடுத்துருக்குறோம். கண்டிப்பா எல்லாத்தையும் போடுவாங்க, நீங்க எல்லாத்தையும் அதை நீங்க பரப்புரை செய்யணும். இப்போ பரீட்சை லீவ் விட்டுறோம், பசங்களை பூரா வீட்டு பசங்களை பூரா நீங்கள் செல்லில் சோசியல் மீடியாவில் பரப்புற வேலையை தான் நீங்கள் கொடுக்கணும். நம்ம போராட்ட செய்திகளை தெருமுனை பிரச்சாரம் பண்ணால் கூட அதை நீங்கள் விரிவாக வந்து பரப்பணும், அவனையும் விரிவாக வந்து பேச சொல்லி போடணும். இப்போ எல்லாரும் செய்தால்தான் நாம் இதை வந்து விரட்டி அடிக்க முடியும். பாசிசத்துக்கு விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு முன் உதாரணத்தை தமிழகத்தில் நாம் செஞ்சு காமிக்கணும். ஏன்னா இன்றைக்கு வட இந்திய ஊடகங்களும் வட இந்திய தலைவர்களும் தமிழகத்தில் எப்படி 39-40 அவங்க ஜெயிக்கிறாங்க, பிஜேபி அங்கே ஜெயிக்க முடியல, அங்கே விலைக்கு வாங்க முடியல, எப்படி அப்படிங்கிறத அவர்கள் முக்கியமாக பார்ப்பது பெரியாருடைய கருத்துக்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அதிகாரத்திலும் அரசிலும் கல்வியாளர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் விரைவி கிடக்குது, செயல்பாட்டில் இருக்குது. அதனால பிஜேபியினுடைய அந்த இந்துத்துவ கருத்து, அந்த சாதிய கருத்து, மதவெறி கருத்து அங்கே வந்து உள்ள போக முடியல. அப்ப அதற்கு இன்னொரு காரணம் இடஒதுக்கீடு. கீழே வரைக்கும் இன்றைக்கு ரேஷன் கடை வரைக்கும் கீழே வரைக்கும் அவங்க வந்து அந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம் போட்டோம்னா, இப்ப ஊபியில் ஒரு திட்டம் போட்டால் கீழே வரைக்கும் போய் சேராது. ஆனால் தமிழகத்தில் ஒரு திட்டம் முடிஞ்சுன்னா அது கீழே வரைக்கும் போய் சேர்ந்துடும், ஊழல் இருந்தா கூட கீழே வரைக்கும் போய் சேர்ந்துடும். அதற்கு அந்த இடஒதுக்கீடுல எல்லாரும் அந்த அரசு கட்டமைப்புல தலைமைச் செயலாளர் இருந்து கீழே விஓ வரைக்கும் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. வடநாட்டில் அப்படி கிடையாது. இப்படி பல்வேறு விஷயங்களை விவாதப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு. அதனால்தான் தேசிய ஊடகங்களும் வட இந்திய கட்சிகளும் தமிழகம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அவர்கள் செவிசாய்க்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். இந்த முறை நாம வந்து கட்டாயம் மக்கள் மத்தியில நாம பிஜேபிக்கு எதிரான கருத்தாளர்களை திரட்டி அவங்களை வந்து ஓட 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 விரட்டி அடிக்கணும். இது வந்து நம்ம தேர்தலுக்கு பிறகும் நம்ம பிஜேபி RSSக்கு எதிரான நம்ம போராட்டம் தொடர்வதற்கு நமக்கான புரட்சிகர அமைப்புகள், மக்கள் போராட்டத்துக்காக போராடக்கூடிய அமைப்புகள் தங்களுடைய அடித்தளங்களை இந்த தேர்தல் வழியாக, தேர்தலிலே பிஜேபியை தோற்கடிப்பதன் வழியாக மேலும் வலிமைப்படுத்திக் கொண்டால் நாம் வருங்காலத்தில் பாசிசத்தை நேருக்கு நேர் நின்று நாம விரட்டி அடிப்பதற்கு, போராடுவதற்கு ஒரு உத்வேகமாக, ஒரு ஆயத்தமாக அமையும். அந்த வகையிலே தோழர்கள் இன்றைக்கு உணவு இடைவேளை சூழலிலே பசியிலும் இந்த கூட்டத்திலே இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம்.